ஓகே பிராண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சட்னி செய்கிறதுக்கு. என்ன சட்னினா தக்காளி வெங்காயம். ஓகே பிராண்ட்ஸ், முதல்ல கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்ட கையோட அடுத்து மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கொட்டிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு அப்படியே குழஞ்சி வதங்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா மசாலாவும் சேரும். ஓகே வீடியோ ஓகே பிராண்ட்ஸ், நல்லா வதங்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். சப்பாத்தி மாவுக்கு உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கு. அடுத்ததாக நல்லா வதக்கி விட்டோம்னா இந்தளவுக்கு வதங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வதங்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி தான் வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின உடனே ஆற விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆற விட்டிங்கன்னா தான் நல்லா இந்த அளவுக்கு நல்லா அப்படியே ஆற விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறின பிறகு அடுத்து என்ன பண்ணுறோங்கிறத வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள். அப்படி பிடிக்கலன்னா நேராக வீச்சை சுற்றி வீடியோ போய் பாருங்கள்.